இன்றைய தினம் அவருடைய பிரச்சாரத்தில் என்னென்ன பிரச்சனைகளை அவர் குறிப்பிட்டு பேசுவார் அப்படின்னு தான் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் கரூரில் ஆளும் கட்சியின் முகமாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை அவர் குறிப்பிட்டு அவர் மீதான ஊழல் புகார்களை பட்டியலிட்டு பேசுவாரா அப்படின்ற கேள்விதான் இந்த நேரத்தில் நமக்கு எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி வணக்கம். தொடர்ந்து நாமக்கல்ல இருந்து உரை நிகழ்த்திட்டு கிளம்பக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அடுத்ததாக கரூர்ல தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்காரு. குறிப்பாக கரூர் அப்படின்னாலே நம்மளால தவிர்க்க முடியாத பெயர் செந்தில் பாலாஜி. திமுகவின் முகம், கரூரினுடைய ஒட்டுமொத்த தொகுதிகளையும் கையில வைத்திருக்கக்கூடிய ஒரு முகமாக செந்தில் பாலாஜி அறியப்படுகிறார். அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் எழுப்பி வரக்கூடிய நிலையில இன்னைக்கு தாவேக தலைவர் அவருடைய பிரச்சாரத்துல அவரை விமர்சித்து குற்றச்சாட்டுகளை எழுப்புவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? வணக்கம். கரூரை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும், திமுகவை தவிர வேறு யார் வந்தாலும் செந்தில் பாலாஜியை விமர்சித்துதான் அவர்கள் செல்வார்கள். ஏனென்றால் செந்தில் பாலாஜி தன்னுடைய உயரத்தை அரசியல் அந்த அளவுக்கு வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பல்வேறு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருந்தாலும் கூட அவருடைய உயரம் என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 4 தொகுதிகளையும் வெற்றுவதற்கு செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தார். அதனால்தான் அவரை ஒட்டுமொத்த மேற்கு மண்டலத்தினுடைய முகமாக திமுக தற்போது வைத்திருக்கிறது. கோவை, பொள்ளாச்சி உள்ளிட்ட இந்த கொங்கு மண்டலத்தினுடைய முகமாக தற்போது திமுகவின் முகமாக செந்தில் பாலாஜி அறியப்படுகிறார் என்றால் அந்த அளவிற்கு அவர் அரசியல் செல்வாக்குமிக்க ஒரு நபராக இருக்கிறார் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதனால் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூரில் வந்தபோது கூட கடுமையாக குற்றச்சாட்டை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக அவர் மீது வைத்தார். அதே போலதான் விஜயனுடைய இந்த வெற்றி கழகத்தினுடைய இந்த பயணத்திலும் நாமக்கல் முடித்துவிட்டு அவர் கரூர் இருக்கிற இடத்தில் கரூரில் அவர் நிச்சயமாக செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அமைச்சராக இருந்தபோது டாஸ்மாக் ஊழல் மற்றும் தொடர்ச்சியாக மின்சாரத்துறையில் ஊழல் என பல்வேறு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் செந்தில் பாலாஜி. அந்நிலையில் பல வழக்குகளும் அவர் மீது இருக்கிறது, நிலுவையில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் சுட்டிக்காட்டி விஜயனுடைய பேச்சு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜியை விமர்சித்தால் மட்டும்தான் கரூரில் அவர் குறிப்பிடத்தக்க இடத்தை நாம் பெற முடியும் என்று விஜய்க்கு நன்றாக தெரியும். இது கரூர் செந்தில் பாலாஜியை தவிர்த்து விட்டு நீங்கள் கரூரில் வேறு ஒரு அரசியல் நீங்க பேசுவது என்பது ஒரு எடுக்காத ஒரு விஷயமாக ஆகிவிடும். எனவே செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவருடைய அந்த அமைச்சரவையில் இருந்த காலத்தில் டாஸ்மாக் ஊழல், அதே போல டாஸ்மாக் ஒரு பாட்டிலுக்கு கூடுதல் விலை வாங்குகிறார் என்ற குற்றச்சாட்டெல்லாம் இருந்த நிலையில் அது குறித்தெல்லாம் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக இங்கு அதாவது கரூரை பொறுத்த வரைக்கும் 4 இடங்களிலுமே திமுக அபார வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக திமுகவுடைய முகமாக அவர் கொங்கு மண்டலத்தில் அறியப்படுகிறார். அது மட்டும் இல்ல, கொங்கு மண்டலத்தில் அது குறிப்பாக கரூரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. கீழ்பவானி பாசனம் சரி செய்யப்பட வேண்டியது என்ற திட்டம், அதே போல காவிரி சரியாக தூர்வாரப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி மேலோங்கி இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தில், இன்னொரு பக்கம் விவசாயம் கடுமையான அளவிற்கு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனால் முழுமையாக விவசாய பூமி, வெவ்வேறு வண்டல்மண் மற்றும் செம்மண் என 2 மண்களாலும் நிறைந்த இந்த பூமியாக இந்த மாவட்டம் இருக்கிறது. குறிப்பாக செம்மண் பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சிறுதானிய வகைகளும், வண்டல் மண்ணை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வாழை, நெல் என 2 பயிர்களும் செய்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் 3வது வாழை ஏற்றுமதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஊராக குளித்தலை காணப்படுகிறது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் பேசுவாரா? குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஜவுளி உற்பத்தி என்பது இந்தியாவிலேயே முதன்முறையாக ஜவுளி பூங்கா ஒன்று அமைத்து அனைத்து ஜவுளி நிறுவனங்களுமே இங்கே செயல்பட்டு வருகிறது. தற்போது அமெரிக்காவினுடைய இந்த வரி உயர்த்தது காரணமாக அனைத்து ஜவுளியுமே தற்போது தேக்கம் அடைந்திருக்கிறது, அனைத்துமே கிரௌண்டிலே இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் பல தொழிலாளர்களை வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லும் வேலைக்கு கூட இங்க அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்தெல்லாம் விஜய் பேசுவாரா என்பது குறித்து ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதையெல்லாம் பேசினாலும் கூட அவருடைய பேச்சு என்பது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜியை மையப்படுத்தியதான் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடிப்படையில் கரூருடைய பிரச்சனைகளை அவர் பேசினாலும் கூட செந்தில் பாலாஜியை மையப்படுத்தி செந்தில் பாலாஜி மீது கடுமையான குற்றச்சாட்டு வைத்து அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் கரூர் அவருடைய பேச்சு இருக்கும். சோதனை தற்போதைய விவரங்களுக்கும் நன்றி பாரி.